Hi guys, welcome to the show Offside Alprise. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பிரீமியர் லீக் கேம் ஆஃப் த வீக் மேன் யுனைடெட் வர்சஸ் டாட்னமோட ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் ப்ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு உங்கள் ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். மேன் யுனைடெட் வர்ஸ் டாட்னம் ஹிஸ்டாரிக்கலி பார்த்தா இது வந்து ஒரு தெலுங்கு மசாலா படம் மாதிரி எப்போவுமே என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். லைக் கண்டிப்பாக கோல்ஸ் இருக்கும். போன 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா 17 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ மினிமம் 2 கோல்ஸ் பர் கேம் இஸ் கேரண்டீட். அண்ட் ரெண்டு டீமையும் டேபிளில் பார்த்தீங்கன்னா தேர் ஆன் சேம் பாயிண்ட்ஸ் லைக் 10 அண்ட் பொசிஷன் வைஸ் தேர் ஆல்சோ லைக் பேக் அண்ட் ஃபோர்த் இருக்காங்க. ஸோ they will be like definitely looking to push for the Champions League spots. To look at the context of this season, இது வரைக்கும் ரெண்டு பேருமே they have been like on and off. ரெண்டு டீமையும் வந்து you can't say like okay இவங்க சீசன் has been like up and running. So definitely கொஞ்சம் on and off தான் இருக்கு. I think this will be a very exciting game. So உங்களோட தாட்ஸ் என்ன? கமான், நீங்க உங்களோட ஒப்பீனியன் ஆன் திஸ் கேம். ஸோ செகப்பு சாத்தான்ஸ் வெர்சஸ் ஸ்பர்ஸா? ஆக்சுவலி நான் வந்து இதை பார்த்துட்டு இருந்தேன். இவனுங்களுக்கு வந்து ரெட் டெவில்ஸ்னு இருக்கு, ஸ்பர்ஸுக்கு வந்து எனக்கு என்ன பேருன்னு தெரியல. போய் பார்த்தா உங்களுக்கு தெரியுமா? வெள்ளை கோழின்னு வச்சிட வேண்டியதான். இல்ல, லில்லி வைட்ஸா ஏதோ வந்து இந்த ப்ரீ கேஜில ஸ்கூல் ஹோம் பேர் மாதிரி அல்லி மலர், வெள்ளை அல்லி மலர். ஸோ செகப்பு சாத்தான் வெர்சஸ் அல்லி மலர் இந்த மேட்ச் வந்து ஸோ ஆல்ரெடி தினேஷ் சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே வந்து ஆர் மிட் டேபிள் டீம் மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனா இதுல ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, போத் ஆஃப் த டீம்ஸ் ஆர் பிளேயிங் ஆக்சுவலி குட் ஃபுட்பால். இப்போ அட்லீஸ்ட் யுனைடெட் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் சீசன் வந்து சில மேட்சஸ் வந்து நல்லா ஆடாம இருந்து பாயிண்ட்ஸ் வந்துச்சு, தே ஒன் இட். பட் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னதான் நல்லா ஆடினாலும் எப்படியாவது வின்னும் வர மாட்டேங்குது, இல்ல ஏதாச்சும் டிரா ஆயிடுது, இல்ல சம்டைம்ஸ் வந்து லூஸும் ஆயிடுறானுங்க. ஸோ இவங்க ஃபார்மை பார்த்தா வந்து இட் இஸ் பீன் லைக் வெரி குட் பர்ஃபார்மன்சஸ் பட் நோ ரிசல்ட்ஸ், நோ பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்பர்ஸுக்கும் பார்த்தோன்னா சிமிலர், சேம். அவங்களும் வந்து எக்ஸாக்டா வந்து நல்லா ஆடுறாங்க அண்ட் தே ஆர் நாட் கெட்டிங் த பாயிண்ட்ஸ் தே ப்ராபப்லி டிசர்வ். ஏன்னா இப்போ ஆர்சனல் மேட்ச் அகேன்ஸ்டா பார்த்தாலும் டாட்னம் ஐ ஃபீல் அட்லீஸ்ட் டிசர்வ்ட் அ பாயிண்ட் அவுட் ஆஃப் இட், பட் இட் வாஸ் நாட் த கேஸ். அண்ட் யுனைடெட் பார்த்தோன்னா கிறிஸ்டல் பேலஸ் கூட தே டிசர்வ்ட் அ வின் அவுட் ஆஃப் இட், பட் தே டிடன்ட் கெட். ரெண்டு பேருக்குமே வந்து வட போச்சே செனாரியோ. மெயினா டிஃபரன்ஸ் நான் பார்த்தது என்னன்னா, எக்ஸ்டி எடுத்துக்கிட்டோம்னா போத் ஆஃப் த டீம்ஸ் ஆர் இன் த டாப் 6 ஆஃப் த பிரீமியர் லீக், ஓகேவா? ஆனா மெயின் டிஃபரன்ஸ் when it comes to கன்சீடிங் கோல்ஸ்ல, கன்சீடிங் கோல்ஸோட எக்ஸ்டி பார்த்தா டாட்னம்க்கு கம்மியா இருக்கு, யுனைடெடுக்கு எங்கேயோ இருக்கு. யுனைடெட் வந்து பாட்டம்ல எங்கேயோ இருக்காங்க, மிட் ஆர் லோவர் மிட்ல இருக்கானுங்க. ஸ்பர்ஸ் வந்து they are just after சிட்டி, லிவர்பூல், சிட்டி அண்ட் ஸ்பர்ஸ். ஸோ they are basically third best for conceding the goals. ஸோ இதுதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் நான் பார்க்குறேன் மெயின்லி. ஸோ இந்த மேட்ச் வந்து இட் வில் பி லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் கிளாஷ்னு தோணுது. ரெண்டு பேரும் முக்கிட்டு இருக்கானுங்க, எவனுக்குமே வந்து ரிசல்ட் வர மாட்டேங்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து யாருக்காச்சும் ரிசல்ட் வருமா அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து ஆனால் நீ மனசாட்சி இல்லாம ரெண்டு டீமும் நல்லா ஆடுறானுங்கன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, அது அப்படியே இருந்துட்டு போகுது. ஏன்னா மொட்டையெல்லாம் என் கையில கிடைச்சாங்கன்னா குரல் கொண்டுருவான். நான் அந்த மாதிரி வழியில் இருக்கிறேன். ரிலேட்டிவ்லி நல்லா ஆடுறானுங்கன்னு சொன்னேன். போன சீசன் கரெக்ட் தான். ரிலேட்டிவ் நல்லா தான் ஆடுறாங்க. ஆனா கேம் பிளே படி பார்த்தனா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃபினிஷிங்ல வந்து ஒரு ஒண்ணுமே இல்லை, ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அது கொஞ்சம் ஆதங்கமா தான் இருக்குது. இந்த மேட்ச்ல வந்து ஸ்பர்ஸ் பத்தி சொல்லணும்னா, லாஸ்ட் ஹெட் டு ஹெட்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. லாஸ்ட் 10 ஹெட் டு ஹெட்ஸ் பார்த்தா யுனைடெட் ஃபேவரா தான் இருக்குது. ஆனா அஞ்சியோட கேம் பிளே வர்சஸ் டென்ஹாகோட கேம் பிளே பார்த்தா ஐ திங்க் அஞ்சி வந்து எம்பாரஸ் பண்ணியிருக்கான் லாஸ்ட் ஃபியூ டைம்ஸ். அது வந்து ரிப்பீட் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஐ ஃபீல் லைக் 50-50 தான். It's going to be a 50-50 game. Spurs will dominate and they have the most possession in the opponent's final thirdல மோஸ்ட் பொசிஷன் வச்சிருக்க டீம்ல ஒன் ஆஃப் த டீம்ஸ் ஐ திங்க் இந்த டாப் 3ல இருக்கானுங்க. அதனாலேயே வந்து கொஞ்சம் கடினமா தான் இருக்க போகுது யுனைடெடுக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. நீ சொன்ன மாதிரி ஆக்சுவலி கரெக்ட் தான். ஸ்பர்ஸும் சரி யுனைடெடும் சரி இந்த ஃபைனல் தேர்ட் வரைக்கும் நல்லா ஆடுறானுங்க. அந்த ஃபைனல் தேர்ட்ல வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்ல, தெரியலையே.
என்னன்னா இப்போ யுனைடெடுக்கு வந்து தே ஹேவ் அ ஃபினிஷிங் ப்ராப்ளம். சரியா? கோல்ஸ் யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு தெரியல. என்னதான் ஒரு கிரியேட்டிவ் அவுட்லெட்டா ஒரு ப்ரூனோ இருந்தாலும், இப்போ எரிக்சனும் நல்லா ஆடுறான், அவனும் இருந்தாலும் யாரா கோல் அடிப்பா அப்படின்னு இருக்கு. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் வந்து ஜெர்க்ஸே தான் வச்சிருக்கான். ஹி இஸ் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பிளேயர் அண்ட் தட் இஸ் a lot of pressure for somebody who just arrived. இல்ல, somebody else has to take up that responsibility. ஸ்பர்ஸ பார்த்தனா நம்ம அட்லீஸ்ட் இந்த ஆர்சனல் மேட்ச் பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சது, நம்ம FIFA ஆடும்போது ரைட் பேக்ல இருந்து செகண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிராஸ் போடுவோம்ல, அந்த மாதிரியே எல்லா கிராஸும் போட்டுட்டு இருந்தானுங்க, எதுவுமே மாட்டல. சோ இந்த மாதிரி ஃபைனல் தேர்ட்ல அவனுங்களுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு. சோ தெரியல இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு. ஓகே, I'll start with Tottenham. ஸோ டாட்னம் வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்போ லாஸ்ட் கேம் பிரென்ஃபோர்டோட கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவாக ஜெயிச்சாங்க. இட் வாஸ் 3-1, பட் த கேம் வாஸ் வெரி க்ளோஸ். நம்ம ஸ்கோர் லைனை பார்த்து ஓகே மேபி டாட்னம் வந்து அடிச்சு துவச்சிட்டாங்க அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு இட்ஸ் ஃபேர் சான்ஸ். பட் வந்து கேம் பார்த்தா பிரென்ஃபோர்ட் ஹேட் வெரி குட் சான்சஸ். அண்ட் டாட்னமோட கோல்ஸ் பார்த்தா லைக் இட் வாஸ் mostly எப்படின்னா errors resulting in goal. So they dispossess the opponent twice and third time it was a counter. So creativity wise Tottenham is also struggling. Arsenal game like full game 90 minutes பார்த்தா the creative spark was missing. Like சந்திர சொன்ன மாதிரி லைக் கிராஸ் சும்மா தூக்கி இங்கேருந்து அங்க போடு, அங்கேருந்து இங்க போடு, தூக்கி எண்ட் டு எண்ட் சும்மா மேலே எங்கேயும் போட்டுட்டு இருந்தாங்களே தவிர they didn't create much. And if you look at the creative players like Kulusevski இருக்கட்டும், Son இருக்கட்டும், Madison இருக்கட்டும், or Johnson, like everybody around the striker, big chance created வந்து I think Son probably leads. ஆனா இவங்க மீதி 3 பேர்கிட்ட இருந்து எதுவுமே கிடையாது. So Madisonum Kulusevskiயும் like you're looking them in a creative role, so they have not been creative enough. Like it's still early in the season, but நம்ம 5 கேமோட ஸ்டாட்ஸ் வச்சு ரொம்ப ரீட் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் from what I have seen இதுதான் எனக்கு தோணுருக்கு. அண்ட் யுனைடெட் ஆன் த அதர் ஹேண்ட் வந்து கிரியேட்டிவிட்டி இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, தேவ் கிரியேட்டட் சான்சஸ். ஸோ நம்ம லீக் கான்டெக்ட்ல பார்த்தா தேவ் miss the most number of big chances this season so far. So big chances என்றது it's a significant term. It's not like வந்து ஓகே சான்ஸ் கிடைச்சு விட்டான், லைக் ரொம்ப ஆப்வியஸான சான்சஸ் நிறைய வந்து விட்டுருக்காங்க. ஸோ that is a very very big problem. And வந்து நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் யார்கிட்ட இருந்து கோல் வரப்போறதுன்னு சுத்தமா வந்து தெரியல. So that is a very difficult place to be in. And for sure யார்கிட்ட இருந்து வராதுன்னு நமக்கு பார்த்தோன்னே தெரியும். ஜெர்சி கிட்ட இருந்து கண்டிப்பா வராது. ஏன்னா எல்லா டீம்லயும் உனக்கு வந்து ஸ்ட்ரைக்கரை பார்க்கும்போது ஓகே ஸ்ட்ரைக்கர் தான் அடிப்பான், he is the most likely to scoreன்னு சொல்றதுக்கு he'll either be 1 or 2. ஆனா இந்த யுனைடெட் டீம்ல you can 100% bet that இந்த ஸ்ட்ரைக்கர் கிட்ட இருந்து கண்டிப்பா வராது. I'll probably put him behind ஒனானா, பின்னாடி போட்டுருவேன். ஒனானாவே வந்து ஏதாவது கார்னர்ல அடிச்சாலும் அடிப்பானே தவிர ஸ்ட்ரைக்கர் வந்து அடிக்கவே மாட்டான். ஸோ யா தே ஆர் யூசிங் த ஸ்ட்ரைக்கர் லைக் சம்படி. இப்போ வேகோஸ்ட் ஆடும்போது லைக் யூஸ் டு கம் ட்ராப் பேக் பாலை வாங்கி ஹோல்ட் அப் பிளே. ஜெர்சி ரொம்ப நல்லா பண்றான். அண்ட் ஐ திங்க் லாஸ்ட் கேம் வந்து கிறிஸ்டல் பேலஸோட கேம் ஆக்சுவலி சேஞ்ச்ட் when ஜெர்சி கேம் ஆஃப். ஈவன் இந்த போன கேம்லயும் ஐ திங்க் there was a significant difference. ஜெர்சி போன உடனே தான் வந்து அந்த அண்ட் இந்த டென்ஹாக் வந்து ஒரே ஒரு விஷயம் I've always seen him consistently do is playing players out of position. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தூக்கி விங்ல போடுறது, ஃபால்ஸ் நைனா போடுறது, இந்த மாதிரி ஆட்டு இருந்தனா கிறிஸ்மஸ் தாண்ட மாட்டார் தலைவர், அவ்வளவுதான். நீ ஆனா சொல்றதுலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, நீ வந்து ஜெர்க்ஸே இந்த மாதிரி ஹோல்ட் அப் பிளே ஆடிட்டு இருக்கான் அப்படின்ற, பட் எக்ஸி படி பார்த்தா he is expected to score 2.4 goals per match. அப்பனா நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், யுனைடெட் எந்த நிலைமையில இருக்கானுங்கன்னு பார்த்தா அதான் சொல்றேன். சம்டைம்ஸ் த ஸ்டாட்ஸ் மைட் கிவ் அ மிஸ்லீடிங் பிக்சர். ஸோ நம்ம பாக்குறதுல வந்து நம்ம ஃபீலிங் வேணும்ல, ஓகே எக்ஸ்டில இவ்வளவு இருக்கு மேல, ஆனா நீ வந்து அவன் அடிக்கிறத பார்க்கும்போது ஓகே இவன் அடிச்சிருவான்டா அந்த மாதிரி உனக்கு ஃபீலிங் வருதா? இஸ் டேக்கிங் த ஷாட்ஸ், இஸ் டூயிங். இப்போ நேத்து மேட்ச்ல கூட அவன் வந்து ஒரு டம்மி மாதிரி பண்ணி டக்குன்னு ஒரு ஷாட் அடிச்சிட்டான், கோல் கீப்பர் சேவ்ட் இட். But did you get the feeling you'll definitely score it? It was a very tight angle. It was a good skill. அவனை அப்ரிஷியேட் பண்ணோம். பட் அவுட்புட் வைஸ் சொல்றேன்,
ஸோ இந்த டீம் வந்து எப்படி இருக்காங்கன்னா தேர் லைக் டிஸ்ஃபங்க்ஷனல் இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்போ என்ன சொல்றது ஒரு கிரிக்கெட் கம்பேரிசன் தான் வந்து சொல்லணும். லைக் ஓகே நான் நல்லா பேட்ஸ்மேனுங்க, நான் அவுட் ஆக மாட்டேன், நின்றுவேன், ஆனா எனக்கு ரன் அடிக்க வராது, அந்த மாதிரிதான் ஆட்டிருக்காங்க. நின்னு என்னடா பண்றது அந்த மாதிரி சும்மா ஆடிட்டு இருக்கேன்னு கோல் வந்து அடிக்கணும்ல நீங்க. இட்ஸ் அ கேம் அட் த எண்ட் ஆஃப் த டே. லைக் யூ ஹேவ் டு ஸ்கோர் கோல்ஸ். லைக் நீ டிஃபென்சிவா லைக் காம்பேக்டா இருக்கியா, என்ன பண்ற என்ன பண்ணல, தட் இஸ் லைக் அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ஹேவ் டு கிவ் சம் ப்ரொடக்டிவ் அவுட்புட்ஸ். ஸோ கோல்ஸ் ஆர் டெஃபினெட்லி நீடட். இல்லைன்னா வந்து மேனேஜர் தலை தான் வந்து கோலா போகும் பாதி சீசன். ஃபிக்ஸ்டர்ஸ் பாஸ்ட் 5 கேம்ஸ் எடுத்து பார்த்தா யாரையுமே அவனுங்க அவ்வளோ பெருசாக ஃபேஸ் பண்ணல. சரி, டாட்னாமுக்கு வந்து ஆர்சனல் ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் யுனைடெட் வந்துட்டு லிவர்பூலை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டாட்னாம் ஒருத்தனை போட்டு செருப்படி அடிச்சிருக்கானுங்க, எவர்டனை டைஸ் மாமா போட்டு சாவடிச்சிருக்கானுங்க, நம்ம ஆளுங்க போய் சவுத் ஆம்டன் அடிச்சிருக்கானுங்க. ஸோ பேட்டர்ன் படி பார்த்தா அப்படியே ஒரே மாதிரியே வந்துட்டு இருக்குது ரெண்டு டீமுமே. யா, ஸ்டாட்ஸ் கேன் நெவர் சே சம்திங். சொன்ன மாதிரி ஆலிசன் பெக்கர் 4 clean sheets, அதுக்கடுத்து ஒனானா 3 clean sheets இருக்குது. ஆனா நமக்கு தெரியும் கேம்ல என்ன நடக்குது, எங்கெல்லாம் போய் தர்மடி வாங்குறோம் அப்படின்னு. அண்ட் டாட்னம் ஆன் த அதர் ஹேண்ட் நான் என்ன வந்து பார்த்துருக்கேன்னா, வென் தே ஹேவ் லாட் ஆஃப் பொசிஷன் தே ஆர் ஆல்சோ ஆக்சுவலி ஸ்ட்ரகிளிங். அவங்க கவுண்டர்ல கொஞ்சம் டெட்லியா இருக்காங்க. ஐ வில் கிவ் தம் தட். கவுண்டர்ல தேர் லைக் டக்குன்னு 2 பாஸ் போட்டு மேலே ஏறி அடிச்சிடுறாங்க, ஷாட் எப்படியோ எடுத்துடுறோம். ஆனா வென் தேர் ஹேவிங் த பால் ஃபார் அ லாங் டைம், அவங்க ஆஃப்ல பொசிஷன் வச்சு அடியும், அட் தட் டைம் தே ஆர் ஸ்டில் நாட் அஸ் ஃப்ளூவெண்ட் அஸ் தே யூஸ் டு பி, அட்லீஸ்ட் லாஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணும்போது. ஆனா நான் ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன் which is actually a reality. நீ வந்து ஒரு டீம்ல இருந்து யார்கிட்ட இருந்து கீ பாசஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவ? உன்னோட நம்பர் 10 கிட்ட இருந்து, இல்லைன்னா உன்னோட விங்கர்ஸ் கிட்ட இருந்து. இல்ல, நீ வந்து யுனைடெடோட டாப் கீ பாசஸ் பார்த்தனா ஃபர்ஸ்ட் இஸ் மேபி யூ வாண்ட் டு கெஸ் இட்ஸ் ராஷ்வர்ட். நம்மால் வந்து பாஸ் நிறைய போடுறான், ஓகே, பட் ஆனா அமௌண்ட் ஆஃப் மேட்சஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் மினிட்ஸ் அவன் ஆடினது வந்து கம்மி ரிலேட்டிவ்லி மற்ற பிளேயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. செகண்ட் வந்து யார் இருக்கா? டாட்னம்ல வந்து இட்ஸ் சான் அண்ட் மேடிசன் அண்ட் குலுசெஸ்கி. கரெக்டான ஆர்டர். யுனைடெடுக்கு செகண்ட் யாருன்னு கெஸ் பண்ணு பாப்போம். எனிபடி? மோஸ்ட் லைக்லி டியோகோ டாலோட். அவன் ஆடுறது வந்து நீ பார்த்தாலே தெரியுது, he is very offensively good அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து நிறைய ஸ்பேஸ் கிரியேட் பண்றான், he is occupying a lot of empty spaces. so அப்படி இருக்கும்போது that itself says a lot. இது நம்ம ஆடும்போது தான் பார்த்திருக்கோம். it's not just a stat. so this has to change. the likes of Bruno, Garnacho, Ahmad especially, who is now starting a lot of matches, இவனுங்க கான்ட்ரிபியூட் பண்ணியே தான் ஆகணும். Yeah. Right. Okay. On injuries. So injuries வந்து we still have the same candidates. Euro, Luke Shaw, Malaysia, Lindelof, United they are missing. And for Tottenham, Richarlison is still missing. So they are the players who are ruled out. So Dalo pati பேசணும். So Luke Shaw, do you think like if once he comes back into the team வந்து கொஞ்சம் கூட காம்பாக்ட் ஆயிரும், will he make that big difference? என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து ஆக்சுவலி சீசன் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன்னா ஆமான்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஹாரி அம்மாஸ் ஐ திங்க் இஸ் பெட்டர் தென் ஹிம் அப்படின்னு நான் சொல்றேன். ஹாரி அம்மாஸ் இருக்கான், அவனை யூஸ் பண்ணு அப்படின்னு நான் கதறிட்டு இருக்கேன். நம்மால் வந்து என்ன யோசிக்கிறானே எனக்கு புரியல. எதுக்கு ரைட் ஃபுட்டட் லெஃப்ட் பேக் போடணும்னு எனக்கு புரியவே இல்லை. அவனால தான் ஒரு பெனால்ட்டி வந்துச்சு. அது என்னமோ கடவுள் புண்ணியத்தில் நான் தடுத்துட்டான். ஆனால் வந்து அந்த மாதிரியான டெசிஷன்லாம் வராமல் இருக்கணும்னா லெஃப்ட் ஃபுட்டில் இவனை போடுங்க. லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயரை லெஃப்ட் பேக்காக போடுங்க, ரைட் ஃபுட்டட் பிளேயரை ரைட் பேக்காக போடுங்க. அதுதான் நான் சொல்கிறது. சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு பிளேயர்ஸ் அவ்வளோ கேம் ஆடுறாங்க, எங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 ரைட் பேக் வச்சிருக்கு ஆல்ரெடி. மஸ்ராவையும் இவனையும் ரொட்டேட் பண்ணி ஆடுங்க. அது ஒன்று தான் நான் சொல்கிறது. அப்புறம் நீ சொன்ன அந்த லிஸ்ட்டில் மொத்தமாக டாட்னம் யுனைடெட் சேர்த்து பார்க்கணுன்னா வந்து சல்லி பைசாக்கு பிரயோஜனமாகாத ஒரு லிஸ்ட் அது. இப்போ இருக்க இன்ஜர் லிஸ்ட் எங்கேயுமே இந்த 5 பேர் எதுலையுமே இம்பாக்ட் பண்ண மாட்டானுங்க. இவனுங்க இன்ஜினியா இருக்கிறது என்னன்னா சும்மா தண்டமா காசு சம்பாதிச்சுட்டு இருக்கானுங்க. அதுதான் என்னோட ஒப்பீனியன். நான் வந்து லிட்டரலி இன்ஜரி லிஸ்ட் பார்க்காம தான் வந்த வீடியோக்குள்ள. பட் நீ சொன்னோன்னே எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஓகே, நம்ம பார்க்காம இல்ல நிறைய ஃபெமிலியர் சஸ்பெக்ட்ஸ். ஓகே, நீங்க இன்ஜுரியில தான் இருப்பீங்க, ஓகே போ ஓரமா இந்த கோமாளி படத்துல ஜெயம் ரவி கூட கோமால இருந்து எந்திரிச்சு வந்துருவான் போல. இந்த லூக்ஸா வந்து இன்ஜுரியில இருந்து எப்படா வருவேன் அப்படின்ற மாதிரியே வெயிட் பண்ணிட்டு. மார்ஷல் இல்லாத குறை இந்த சீசனுக்கு தீர்த்து. அவரு ரிச்சார்லிசன் வந்து இப்போ நேத்து வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. 81 தான் அவருக்கு வந்து FIFA அல்டிமேட் டீம்ல ரேட்டிங் கொடுத்திருக்காங்க.
உனக்கு அது கொடுத்ததே ஆடுனாலும் பெருசு, தருவாங்க. இதுக்கு மேலலாம் கேட்க கூடாது. அவனுக்கு அல்டிமேட் ட்ரீம்ல கார்டு கொடுத்ததே பெரிய விஷயம். நானா இருந்தா நான் வாங்கி கிழிச்சு போட்டுருவேன். சில்வர் இல்ல பிரான்ஸ் கார்டு கொடுங்க அந்த நாய்க்குன்னு நான் சொல்லியிருப்பேன். சரி பரவாயில்ல. பட் ஆனா அவங்கள வந்து சோ இப்போ மேபி நம்ம வந்து லுக் ஷா மிஸ் பண்றோம் அப்படின்னா எஸ் தான் சொல்லுவாங்கல்ல. சோ என்னதான் இன்ஜுரி எடுத்துட்டாலும் அந்த கேலிபர் ஆஃப் பிளேயர் அண்ட் ஹி கிவ்ஸ் அதர் ஆப்ஷன் லெஃப்ட் ஃபுட்டட் லெஃப்ட் பேக் ஆடுறதுக்கு. டாலோ எதுக்கு ஆடுறான் அப்படின்னா ஹீஸ் லிட்டரலி பிளேயிங் இன் மிட்ஃபீல்ட். அவன் வந்து லெஃப்ட் பேக்காக ஆடுறான் இல்ல ஹீஸ் பிளேயிங் ஆஸ் அன் அடிஷனல் மிட்ஃபீல்டர் அண்ட் ஹீஸ் ரன்னிங் இன் டு த ஸ்பேசஸ். ஆனா டாட்னம்க்கு பார்த்தோன்னா ஐ டோன்ட் திங்க் தே மிஸ் ரிச்சார்லிசன் தட் மச். அவன் வந்து என்ன பண்ணுவான், அவன் வந்து இஃப் ஹி இஸ் பிளேயிங் ஹி பிகம்ஸ் அ டார்கெட் மேன். மத்தபடி வந்து ஐ டோன்ட் திங்க் ஹி ஆட்ஸ் லைக் மோர் வேல்யூ டு வாட் இஸ் ஆல்ரெடி தேர்ல. ஸோ நீ அங்கே இரு. நீ வந்து ஐ டோன்ட் திங்க் இட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். லூக் ஷா இஸ் த ஒன்லி பிளேயர் இன் த இன்ஜுரி லிஸ்ட் ஹூ ஐ திங்க் யுனைடெட் மிஸ். ஓகே, ஆல்ரைட். சரி, நெக்ஸ்ட் டாபிக் போவோம். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும். பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஓகே, கம் ஆன், உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஐ திங்க் வந்து யுனைடெட் விங்கர்ஸ். யுனைடெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா யுனைடெட் விங்கர்ஸ் கிட்ட இருந்து தேர் டெஃபினெட்லி ஹேஸ் டு பி மோர். வந்து ரிகார்டோ வந்து இப்ப சொன்னோம் ராஷ்ஃபோர்டும் கார்னாச்சோ தவிர நிறைய பேர் வந்து ஷாட் எடுக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ராஷ்ஃபோர்டே நிறைய ஷாட் எடுக்க மாட்டேங்கிறான். அந்த ஒன் மேட்ச் வேர் ஹி வாஸ் வெரி லீத்தல் இஸ் இன் த காரபோ கப். மத்தபடி பார்த்தோன்னா பீப்புள் ஆர் ஆக்சுவலி சேயிங் ராஷ்ஃபோர்ட் வை கான்ட் ஹி பி மோர் செல்ஃபிஷ். போடா ரொனால்டோ மாதிரி நீயே செல்ஃபிஷா போயிட்டு அடிடா அப்படின்னு சொல்லி. இந்த லாஸ்ட் மேட்ச் கிறிஸ்டல் பேலஸ்லயும் வந்து இட் வாஸ் த கேஸ் வேர் ஃபைனல் தேர்ட் வரைக்கும் ட்ரிபிள் பண்ணிட்டு போயிட்டு ஒரு பாஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த மேட்ச் ஐ திங்க் இஃப் கிவன் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா நிறைய மேட்சஸ் வந்து த ப்ரெடிக்ஷன் வாஸ் கார்னாச்சோ அண்ட் ராஷ்ஃபோர்ட் வில் பிளே டுகெதர் பட் இட் டிடன்ட் ஹேப்பன்ல. இந்த மேட்ச் ஐ திங்க் அது நடக்கும்னு. அண்ட் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் வில் பி த கீ. நடுவில் எவன் ஒர்க் ஆவான்னு தெரியாது, ஜர்க்ஸேவா இல்ல ஹாய்லண்டான்னு சொல்லி. பட் ஃபார் மீ ஃபார் யுனைடெட் ராஷ்ஃபோர்ட் அண்ட் கார்னாச்சோ வில் பி த கீ இஃப் யுனைடெட் ஆர் டு வின். ஸ்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா ஐ திங்க் அகெயின் மிட்ஃபீல்ட்ல குலசெஸ்கி ஐ ஃபீல் அவன் தான் ஒரு கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஏன்னா யுனைடெடோட மிட்ஃபீல்ட் வந்து இஸ் அ பிட் கேட்டிக். ஓகே, நான் இப்போ வந்து உர்காட்டே வந்திருக்கான், ஹி இஸ் லைக் காமிங் திங்ஸ் டவுன் அ பிட். அவன் நீ பண்றது என்னெல்லாம் கசமீரோ பண்றதுக்காக நம்ம அவனை கிரிட்டிசைஸ் பண்ணமோ அதெல்லாம் இவன் பண்ணாம இருக்கான். ஸோ அதுக்கு அந்த விஷயத்துல வந்து இவனுக்கு ஒரு பெரிய கும்பிடு. பட் தே ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் என்ன சொல்றது கோயிங் அப் டூ ஹை. நேத்து மேட்ச்லயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது சம்டைம்ஸ் வந்து இந்த லாஸ்ட் மினிட் டேக்கிள் இல்லைன்னா கண்டிப்பா 20 ஜெயிச்சிருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல மிட்ஃபீல்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இஃப் குலஷெவ்ஸ்கி பிளேட் வெல் டாட்னம் வில் ஹேவ் அ சான்ஸ்னு தோணுது. இந்த 3 பிளேயர் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, என்னோட யுனைடெடுக்கு வந்து நான் வந்து மத்தியாஸ் டிலிட் சூஸ் பண்ணுறேன். நாளைக்கு வந்து யுனைடெட் கன்சீட் ஆகாமல் போனாங்கன்னா அது அவங்க கையில் தான் இருக்குன்னு தோணுது. ப்ளஸ் செட் பீஸில் வந்து ஆர்சனல் மேட்ச்லேயே பார்த்தோம், செட் பீஸில் தான் கன்சீட் பண்ணானுங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கோல் ஒரு டிஃபெண்டர்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மத்தியாஸ் டிலிட். அதனால் வந்து யுனைடெடுக்கு வந்து ஹீ வில் பி அ மேஜர் பிளேயர். மொட்டையன் வந்து அவனை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட மனசில் இருக்க ஒரு இது. ஆனால் தெரில என்ன பண்ணுவான்னு. டாட்னாம்க்கு வந்து ஐ திங்க் பிசுமா இஸ் கோயிங் டு டிக்டேட் த கேம் ஃப்ரம் மிட்ஃபீல்ட் கம்ப்ளீட்லி. ஸோ பிசுமா கையில் தான் கேமே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க எப்படி ஆட போகிறாங்கிற கேம் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஹி வில் பி த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் டாட்னம். ஓகே, ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் டாட்னம் ஐ எம் கோயிங் வித் பிரென்னன் ஜான்சன். நல்ல செகண்ட் போஸ்ட் ஆர்சனலோட ஆக்சுவலி நான் அவனை வந்து பார்த்தேன். ஆர்சனல் கேம் ஹி வாஸ் பேட் ஆக்சுவலி. ஸோ டிசிஷன் மேக்கிங் வாஸ் புவர். ஒரு 2-3 தடவை நல்ல சான்சஸ் விட்டான். பட் ஃபாலோயிங் தட் லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து ஹி வாஸ் ஆன் த ஸ்கோர் ஷீட். 2 நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்கான். அண்ட் கிவன் த லெஃப்ட் பேக் இஷ்யூஸ் தட் யுனைடெட் நம்ம தலோட பொசிஷன்ல எவனுமே இருக்க மாட்டான். அங்க வந்து ஒரு ஃப்ரீ ரன் இருந்துட்டே இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ ஜான்சனோட பேஸ்ல இஃப் டலோ இஸ் லைக் இந்த லாஸ்ட் 2 கேம்ஸ்ல ஏறின மாதிரி ஏறினா நம்மால் ஃப்ரீ ரன்னா உள்ள போய் அவனே அடிச்சு சாத்திடுவான்னு எனக்கு தோணுது. ஸோ ஐம் பிக்கிங் ஜான்சன். யுனைடெடுக்கு ஐம் பிக்கிங் கர்னாச்சோ. இஃப் ஹி ஸ்டார்ட்ஸ் வெல் அண்ட் குட் ஐ திங்க் ஹீ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ லுக்ஸ் லைக் ஸ்கோரிங். லைக் ஃபினிஷிங் வைஸ்
he has come a really really long way. Last ஒரு 2 seasons பார்த்ததுல he finally is looking like somebody who will finish the chances. So yeah, but still he's not on the level illa, but he looks more likely to score at this moment. Okay, next. So Right. நம்ம இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் நோக்கி போறோம். அடுத்த டாபிக் prediction. Okay, let's start with Ricardo. ப்ரெடிக்ஷனா யுனைடெட் 3-0 to Spurs. யுனைடெட் 3 கோலே அடிக்காத டீமுக்கு 3-0 தான். ஓகே ஆமால டிலீட்டே வந்து ஒரு 2 கோல் அடிச்சாதான் உண்டு. டிலிட் ஒரு ஹெட்டர் வைக்கிறான், கர்னாச்சோ அப்படி பூந்து இப்படி அடிக்கிறான், டாலோ அமத் தியாலோ இப்படி வந்து அப்படி அடிக்கிறான். 3-0 வெரி கிளியர். 3-0. சோ எப்போ வந்து ஒரு மான்செஸ்டர் டீமை வந்து இவன் கிளீன் ஷீட் வச்சு 3 கோலுக்கு மேல அடிப்பாங்க அப்படின்னு சொல்றானோ கண்டிப்பா அந்த மேட்ச் டிரா தான் ஆக போகுது. அதனால நான் வந்து 2-2 ஏன்னா ரெண்டு பேருமே ஐ திங்க் தே வில் ஸ்கோர் சம் கோல்ஸ். இட் வில் பி a goal scoring match. பட் ரெண்டு பேரும் வந்து ஆர் வெரி க்ளோஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ஸ்கில் செட் அட்லீஸ்ட் இந்த கரண்ட் சீசன்ல. சோ ஐ திங்க் இட் வில் பி a 2-2 draw. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு 3வது அவுட்கம் கொடுக்குறேன். ஸோ ஐ எம் கோயிங் வித் 2-1 டு டாட்னம். ஸோ ஒரு லேட் கோல் ஏதாவது ஒரு வீங்கில இருந்து உள்ள வரும், இல்ல ஒரு பெனல்ட்டியா வரும். வெள்ளை அள்ளி விக்டரி. ஆனா நீ ஒன்னு யோசிச்சு பாத்திருக்கியா, whenever எரிக் டென் ஹாக் இஸ் ஆன் தி வெர்ஜ், இந்த மேட்ச் தோத்தா அவ்வளவுதான் அனுப்பிடுவாங்க, அந்த மேட்ச் நம்மால ஜெயிச்சிரும். அந்த மாதிரி இந்த மேட்ச் ஆகுமோன்னு எனக்கு தோணுது. என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டில் நாட் ஆன் தி வெர்ஜ். சோ நான் அதுதான் வந்து சொல்ல போறேன், நம்மால் வெர்ஜ்ல இல்ல. நான் வந்து ஒண்ணுதான், உகார்ட்டே ஸ்டார்ட் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், இந்த டீம் வந்து க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ், கடை சாத்திர வேண்டியதான். உகார்ட்டே தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணான்னா there is a chance United can dominate the game. சொல்லிக்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஆனா டென்ஹாக் புதுசா யோசிச்சு மவுண்ட் அந்த ரோல்ல இறக்குவான். நீ எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு அகைன்ஸ்டா அவன் ஒண்ணு பண்ணு. நானே கூலி படைக்க காசு கொடுத்து அனுப்பிடுவேன், அவனை போய் டேக் கேர் பண்ணிருங்க அப்படின்னு. நீ திடீர்னு பாப்ப அடுத்த கேம் பார்த்து ஜிர்க்ஸிக்கு பதிலா மவுண்ட் ஆடிட்டு இருப்பான் அந்த இடத்துல. என்ன அவன் என்ன நினைக்கிறான், யார் என்ன பண்ணுவான்னு வந்து கன்சிஸ்டன்டா இந்த சீசன் என்ன வந்து டென்ஹாக் பண்ணிருக்கேன்னா, யார் நல்லா ஆடி இருக்காங்களோ அவனை வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுவான். இந்த மாதிரி டிசிஷன் வந்து நீ எடுத்துட்டே இருந்தேன்னு நாளைக்கு மேலே அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க. As of now, the writing is almost on the wall. எவ்வளவு நாள் போகும்ன்றத நம்மளும் பார்க்கலாம். Let's see. பாப்போம். ஆன்ஜோ வந்து he was like second seasonல நான் ஜெயிப்பேன்டா அப்படினு சொல்லி ரொம்ப தௌலத்தா பேசிருக்கா போல. சோ வந்து ஐ திங்க் ரெண்டு மேனேஜர் அவர் எதை ஜெயிப்பாருன்னு எனக்கு தெரியல. EFL கப் வந்து 4 நிமிஷத்துல வெளியே போயிருப்பாங்க. லீக் வாய்ப்பே கிடையாது. வேற என்ன யூரோப்பா லீக் தான். இன்னைக்கு யூரோப்பா லீக்ல வந்து மோஸ்டா அடிச்சு தம்சமா ஏதாவது கொசுவை பிடிச்சு அடிப்பானுங்க போல. Okay. பாப்போம். Okay, so thanks for your time guys. So மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த ஒரு ப்ரிவ்யூ ஷோவோட உங்களை விரைவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடை பெறுவது தினேஷ், சந்துரு and ரிக்கார்டோ. Bye. நன்றி.